ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார். ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷனில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1770 அப் டு 2021 வரைக்கும் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிறப்போ, நீங்கள் என்ன பண்ணணும்னா இயர் பை இயர், அதுக்கப்புறம் 22, 23, 24 ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயர்ஸ் தான், இயர்ஸ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன கதை மாதிரி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பேங்கிங் அவேர்னஸோட பேசிக்ஸு, அந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து புரியும். சரி, அது வந்து பேசிக்கான டெர்மினாலஜிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக், ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங். ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1770. 1770 அதுக்கு முன்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங்க்கு முன்னால் வாட் இஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, வாட் இஸ் பேங்க் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். பேங்க் எனி இன்ஸ்டிடியூஷன் தட் அக்செப்ட்ஸ் டிமாண்ட் டெபாசிட் அண்ட் லென்ஸ் டு த நீடி பீப்புள். என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி செஷனில் நடத்தியிருக்கோம். ஸோ பேங்கிங்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேங்கிங். தேவைப்படுறவங்களுக்கு கடன் கொடுக்கும், உங்களிடமிருந்து டிமாண்ட் டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். மக்களிடமிருந்து டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கூடிய இன்ஸ்டியூட் தான் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1770 ஃபஸ்ட்டு வந்த பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வந்த பேங்க் இன் இந்தியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 1806 பேங்க் ஆஃப் கல்கத்தா அப்படின்னு இருந்தது. பேங்க் ஆஃப் கல்கத்தா அப்படின்னு இருந்தது. அதுவே 1809 பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கல்கத்தா அப்படின்றத சேஞ்ச் பண்ணி பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேர் வச்சாங்க. என்னன்னு வச்சாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் 1840 ஓகே 1840 பேங்க் ஆஃப் பாம்பே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1843 பேங்க் ஆஃப் சென்னை, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ பேங்க் ஆஃப் கல்கத்தாவோட இன்னொரு நேம் தான் பேங்க் ஆஃப் பெங்கால். 1809 வந்தது. 1840 பேங்க் ஆஃப் பாம்பே, 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 பேங்க்கையும் சேர்த்தாப்புல என்னன்னு சொன்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க்ஸ். பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பெங்கால், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ். 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான், 806 பேங்க் ஆஃப் கல்கத்தா, 809 பெங்கால், 40 பாம்பே, 43 மெட்ராஸ். 1770 1862 வரைக்கும் இருந்த பேங்க்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸ். ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பார், ஒரே ஒரு ஷேர் தான் இருக்கும். சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஓனர், ஒன் ஓனர், ஒன்லி ஒன் ஷேர். அதுதான் ஸ்டாக்னா என்னது, ஷேர். ஒன்லி ஒன் ஷேர் அப்படி தான் இருந்தது. பட் 1863 ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணாங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க், அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஒரு பேங்க்கை உருவாக்குனாங்க. அது பேர் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பேங்க் ஆஃப்
இந்தியா, அப்பர் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அப்படின்ற பேரில் ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த பேங்க் தான் ஃபஸ்ட்டு வந்த ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். அப்பர் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். அடுத்தது 1894 ஆண்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு அட்டு லாகூரில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் இதுதான் ஃபஸ்ட்டு பேங்க் ரன்னுடு பை இந்தியன்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் ஃபஸ்ட்டு இந்தியாஸால் ரன் பண்ணப்பட்ட ஒரே ஒரு பேங்க் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 1911 வருஷம் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வந்தது. ஃபஸ்ட்டு வந்த பேங்க் சென்ட்ரல் பேங்க் எது? கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியானா அபெக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க, தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஆர்பிஐ மாதிரி 1911 கமர்ஷியல் பேங்க்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 1921 ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் கல்கத்தா, அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த மூணுத்தையும் ஒன்றிணைத்த பேங்காக மாற்றினாங்க. ஓகேவா? மெர்ஜ்டு ஓகேவா? மெர்ஜ் பண்ணி சிங்கிள் பேங்காக மாற்றினாங்க 1921. அடுத்து 1926 வருடம் ஹில்டன் யங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஹில்டன் யங் ரிப்போர்ட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் all countries should have one apex பேங்க் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ இருக்கிற ஆர்பிஐ மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் ஒரு தலைமை வங்கி இருக்கணும். அந்த தலைமை வங்கி வந்து எல்லா வங்கிகளுக்கும் வந்து உத்தரவு பிறக்கக்கூடிய வங்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1926 ஹில்டன் யங்ன்றவர் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாரு. அப்போ வந்து பிரிட்டிஷார்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா 1934 அந்த ஹில்டன் யங் ரிப்போர்ட் படி 1934 தான் ஆர்பிஐ ஆக்ட். என்னது ஆக்ட்? சட்டம். ஆக்ட்னா என்ன அர்த்தம்? ஆக்ட்னா பாஸ்டு இன் பார்லிமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு சட்டம் அதாவது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனால் தான் அதை வந்து சட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்றுவாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட்ன்றது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி வந்தது. ஸோ இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். ஆர்பிஐ ஆக்ட் 1934. அதே ஏப்ரல் 1935 ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. எஸ்டாப்ளிஷ்னா உருவாக்கப்பட்டது. அன்னிலிருந்து ஆக்ஷனுக்கு வந்தது. ஆக்ட் ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து செகண்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 1935 ஆர்பிஐ வந்து ஒர்க் அவுட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் 1921 என்ன பண்ணாங்க? பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணாங்க. 1926 ஹில்டன் யங் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவரோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு அபெக்ஸ் பேங்க் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ரிப்போர்ட் படி 1934 ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்றத பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அதன்படி 1935 ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் செஞ்சிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
ஆனால் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் 1937 ஆர்பிஐ ஷிஃப்டட் டு பாம்பே. ஆர்பிஐ ஷிஃப்டட் டு பாம்பே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 1937 ஆர்பிஐ வந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு. சரியா? அதுக்கப்புறம் 1946 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டிமானிட்டைசேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் happened in 1946. எந்தெந்த தாள்களை எல்லாம் வந்து டிமானிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1000 ரூபாய் தாள், அப்புறம் வந்து 10,000 ரூபாய் தாள், 1000 தாள் 10,000 தாள், இந்த ரெண்டையும் வந்து பேன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1946. 1937 ஆர்பிஐ கல்கத்தாவிலேருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஓகேவா? இனிஷியலாக எந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கல்கத்தாவில். அடுத்தது 1949 ஜான்வரி 1 ஜான்வரி 1 ஆர்பிஐ வாஸ் நேஷ்னலைஸ்டு. அது என்ன நேஷ்னலைஸ்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செகண்ட், இட் கேம் அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட ஆண்டு வந்து 1949 ஜனவரி 1 வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. நேஷ்னலைசிங் அப்படின்னா முழுசாக கவர்மெண்ட் வந்து அதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதுதான் வந்து நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேசியமயமாக்கல். அதை எப்படி எழுதலாம்? தேசியமயமாக்கல் அப்படின்னு தான். தேசியமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 1949. அடுத்தது 1952 ஏடி கோர்வாலா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயர்லியராக நம்ம எல்லா பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணோம் இல்லையா, இம்பீரியல், அதாவது மெர்ஜ் பண்ண பேங்க்குக்கு பேர் இம்பீரியல் பேங்க்குன்னு பேர் வச்சாங்க. அந்த இம்பீரியல் பேங்க், அதாவது 1921 பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பெங்கால் மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேர் இம்பீரியல் பேங்க்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இம்பீரியல் பேங்க்குக்கு நேம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1955 சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யார்? ஏடி கோர்வாலா. எந்த இயர்? 1952. 1955 எஸ்பிஐ வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்ன நேம், எதுலேருந்து சேஞ்ச் பண்ணாங்க? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1955 ஏடி கோர்வாலாவினுடைய ரெக்கமெண்டேஷன் படி மாற்றப்பட்டது. 1959 சப்சிடரிஸ்னா கிளைகள், சப்சிடரிஸ் ஆஃப் எஸ்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க. சப்சிடிஸ் ஆஃப் எஸ்பிஐ கொண்டு வந்தது இப்போ 1959 சப்சிடரிஸ் ஆஃப் எஸ்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிமானிட்டேஷன் எந்த இயர்? 1946. எந்தெந்த தாள் வந்து ஃபர்ஸ்ட் டிமானிட்டைஸ் பண்ணாங்க? 1000 and 10,000. இப்போ மந்த் ஜூலை 1969 1969 1959 இப்போ டைரெக்டாக 10 வருஷம் கழிச்சு 1969 அகைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 14 பேங்க்ஸ் வேர் நேஷ்னலைஸ்டு. நேஷ்னலைஸ்னா என்னது? தேசியமயமாக்கல். எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. 14 பேங்க். அந்த எல்லா பேங்க்குமே கவர்மெண்ட் எடுத்துக்கல. எந்த பேங்க்கெல்லாம் 50 கோடி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வச்சிருந்ததோ
அந்த பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்படின்னா மொத்த பணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்த பணம், அந்த பேங்க்கு கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணம், அதை தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 கோடி இருந்த எல்லா பேங்க்குமே வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து பிஎம் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி 2 முறை வந்து இந்த பேங்க்கு வந்து 2 முறை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 முறை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து 1969, 2 வந்து 1980. இன்னொரு முறை 6 பேங்க்ஸு வித்து 200 crore ஆத்தரைஸ்டு கேபிட்டல். மொத்த பணம் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல், ஷேர் ஹோல்டர்ஸோட பணம், அந்த கம்பெனியோட ஓனரோட பணம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கக்கூடியதை தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 6 பேங்க்ஸ்க்கு வித் 200 crore ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. இந்த டைமில் பிஎம்மாக இருந்தது யார்? அப்பயும் வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான். 1975 ஃபஸ்ட்டு ரீஜனல் ரூரல் பேங்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1975. பட் 1976 தான் ஆர்ஆர்பி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன். ஏன் அப்படின்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆக்ட் கொண்டு வருவாங்க, அப்புறமா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆர்ஆர்பியை பொறுத்தவரை மட்டும் ஆர்ஆர்பி ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. 1976 தான் ஆர்ஆர்பி ஆக்டே கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ், ஓகேவா? 1969 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்க. 1980 ஒரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. 1969 50 கோடி வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். 1980 200 கோடி ஆத்தரைஸ்டு கேபிட்டல், ஓகேவா? ரைட். 1975. அடுத்தது 1978 ஃபஸ்ட்டு டிஐசிஜிசி இஸ் எ சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐடைய சப்சிடரி தான் என்னது? டிஐசிஜிசி. அப்படின்னா இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து ஷூரிட்டி தருவாங்க. ஒரு வேளை திவால் ஆகிற பட்சத்தில் அந்த டிஐசிஜிசி என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கஸ்டமர்ஸை வந்து பெயில் அவுட் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து பெயில் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய முக்கியமான பணி. 1978 டிஐசிஜிசின்றத ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க. ஜூலை 12 1982 என்ன வந்தது? நபார்டு வந்தது. 1982 என்ன வந்தது? நபார்டுன்னு சொல்லக்கூடிய பேங்க் வந்தது. நபார்டு பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு இது 1982 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆயிரத்தி 1982 நபார்டு ஆக்ட் நபார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. அதே 1978 மீண்டும் அங்கே 1978 பார்த்துக்கோங்க. 1978 செகண்ட் டைம் டிமானிட்டைசேஷனும் நடந்தது. டிமானிட்டைசேஷனா பண மதிப்பு இழப்பு, தமிழ் எழுதிக்கணும், பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது 2வது முறை எப்போ நடந்தது? 1978 நடந்தது. இந்த முறை எது? 1000 ரூபாய் தாள், 5000 ரூபாய் தாள், 10,000 ரூபாய் தாள், இந்த மூணுத்தையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் டினாமினேஷன் ஆஃப் நோட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நோட்டு தான்
மேக்ஸிமமாக நம்ம இந்தியாவில் மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் தான் அச்சிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் தான் அச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஆக்ட் சொல்லுது. ஸோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1978 1000 ரூபாய் நோட்டும் 5000 ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய் நோட்டு இந்த 3 நோட்டையும் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1990 சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகேவா, சிட்பி எஸ்டாப்ளிஷ்டு. 1992 செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. 1992. 1994 ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகேவா, பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த இடத்துல ஒரு சின்ன இது எழுதிக்கோங்க அப்படியே. 1991 நரசிம்மன் கமிட்டி ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் கமிட்டி 1 was established. According to that report 1993 first round of license to which bank? ICICI and Axis Bank, ICICI Bank, Axis Bank, HDFC Bank. இந்த 3 பேங்க்குக்கும் 1993 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லைசன்ஸ் வாஸ் ப்ரொவைடட். அதன்படி 1994 ஐசிஐசி பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க. ஓகேவா, யார் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? நரசிம்மன் கமிட்டி 1ன்றது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, ரைட். 1998 வருஷம் கிசான் கிரெடிட் கார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே வருஷம் நரசிம்மன் கமிட்டி 2 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது 2 ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர்களுடைய ரெக்கமெண்ட் படி 2003 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஹிந்திரா, கொட்டாக் இந்த பேங்க்குக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லைசன்ஸ் given to மஹிந்திரா, கொட்டாக் இந்த 2 பேங்க்குக்கும் கொடுக்குறாங்க. 1999 ஒரு சரி 1900 சாரி ஹேங் ஆகுது. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஃபார் மஹிந்திரா அண்ட் கொட்டாக். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே வருஷம் பேசல் நாம்ஸ் அதையும் வந்து பேசல் நாம்ஸ் 1ஐயும் கொண்டு வந்தாங்க. 2002 வருடம் சர்ஃபாசி இதெல்லாம் டீட்டெயில்டாக உள்ளே போய் படிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரின்றதுனால இயர்ஸை மட்டும் பறித்து வச்சுக்கோங்க. சர்ஃபாசி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2008 வருடம் NPCI நேஷ்னல்
பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு. இந்த என்பிசிஐயோட முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து டிஜிட்டல் மயமாக்குவது தான் என்பிசிஐனுடைய ஒரே வேலை. ஓகேவா, ஒரே வேலை. 2012 ரூபே கார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரூபே கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பை என்பிசிஐ. என்பிசிஐ தான் ரூபே கார்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 2013 ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, பீமல் ஜலான் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நாச்சிகேட் மோர் கமிட்டி. அதாவது பீமல் ஜலான் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பந்தன் பேங்க்கு கூடவே ஐடிஎஃப்சி இந்த ரெண்டு பேங்க்குக்கும் வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் லைசன்ஸ் வேர் ப்ரொவைடட் டு பந்தன் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்க். பந்தன் பேங்க் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஒரு நான் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றத எழுதிக்கோங்க. அப்போது நாச்சிகேட் மோர் கமிட்டியும் 2013 தான். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ பீமல் ஜலான் கமிட்டி வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் லைசன்ஸு, நாச்சிகேட் மோர் கமிட்டி வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, பேமெண்ட்ஸ் பேங்க்கு இந்த ரெண்டுத்துக்கும் வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது 2014 வருடம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே மக்கள் வந்து ஈஸியாக ஃபைனான்சியல் இன்க்ளூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபைனான்சியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இதை பற்றி நாம் படிச்சிருக்கோம். ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்தன், ஆதார், மொபைல் ஃபோன், ஜாம் ட்ரினிட்டி இந்த 3 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா கீழே வந்து போய் சேர்ந்துடலாம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப் டு 10,000. எந்த ஒரு அதிக அளவிலான அமௌண்ட்டு வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்ல. ரூபே கார்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவுக்கு கீழே. இது எந்த வருஷம் வந்தது? 2014. அடுத்து 2016 வருஷம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பேங்க்கு இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்த பேமெண்ட்ஸ் பேங்க் எது? ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் ஃபஸ்ட்டு வந்த பேமெண்ட்ஸ் பேங்க் எது? ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். ஃபஸ்ட்டு வந்த பேமெண்ட்ஸ் பேங்க் எது? ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். அடுத்தது அதே 2016 வருஷம் தான் தேர்டு டைம் டிமானிட்டைசேஷன் நடக்குது. ஓகேவா, டிமானிட்டைசேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி நடக்கும் பொழுது 1000 ரூபாய் தாளையும் 10,000 ரூபாய் தாளையும் பேன் பண்ணாங்க. செகண்ட் டைமு 1000, 5000, 10,000. மூணாவது டைமு 500, 100 இதெல்லாம் பேன் பண்ணாங்க. ஓகேவா, 100, 500 இதெல்லாம் பேன் பண்ணிவிட்டு 1000 3 பேன் பண்ணாங்க இல்லையா? 1000 ரூபாய் தாளையும் பேன் பண்ணாங்க. இந்த 3 பேன் பண்ணிவிட்டு புதுசாக நோட்டுகள் வந்து விட்டாங்க. 2017 எஸ்பிஐ வந்து மெர்ஜ் பண்ணாங்க. ஒரு 5 சப்சிடரிஸு ப்ளஸ்ஸு 1 மகிழா பேங்க், பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க்கையும் கூடவே ஒரு 5 சப்சிடரி பேங்க்ஸு
என்னென்ன சப்சிடரி பேங்க்ஸ்ன்னு பார்த்துருவோமா? பேங்க் ஆஃப் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பீகானேர் அண்ட் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், பீகானேர் அண்ட் ஜெய்ப்பூர், கூடவே இன்னொரு பேங்க் ஹைதராபாத். இது எல்லாமே சப்சிடரிஸ் ஆஃப் 5, அதாவது எஸ்பிஐனுடைய கிளைகளாக இருந்தது. இந்த கிளை 5த்தையும் மெர்ஜ் பண்ணி கூடவே வந்து பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா பேங்க்கையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே பேங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? 2017. ஏன் இந்த மெர்ஜிங் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, கஸ்டமர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கஸ்டமர் பேங்க்ஸ் என்ன பண்ணலாம்? பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரே பேங்க்கு கீழே நிறைய கஸ்டமர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஈஸியாக பிஸ்னஸ்ஸு, ஈஸியான டிரான்சாக்ஷனு, மக்கள் வந்து ஈஸியாக வந்து பணம் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வந்து வசதியாக வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மக்களிடையில வந்து ஒரு நல்ல இது ஒரு பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜிங் வந்து மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஓகேவா? அதிகமாக அளவில் வந்து பேங்க் வந்து திவாலாக ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா? ஸோ 2017 எஸ்பிஐ வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். நாம் டிலீட் பண்ணும்போது தான் டிலீட் ஆகாது. ரைட். அடுத்தது 2019 என்னென்ன பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. அக்வைரர் பேங்க்கு ப்ளஸ்ஸு ஜாயினி பேங்க், ஜாயின் ஆகக்கூடிய பேங்க் அல்லது மெர்ஜர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜர் பேங்க் எழுதுவா. அக்வைரர் பேங்க் அப்படின்னா எந்த பேங்க்கு மற்ற பேங்க்கை வந்து தன்னிடம் இணைத்து கொள்கிறார்களோ அது அக்வைரர் பேங்க்கு. எந்த பேங்க் வேறொரு பேங்க்கோட போய் இணையுதோ அது பேர் மெர்ஜர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அது கூட எந்தெந்த பேங்க் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியண்டல் பேங்க்கும் கூடவே யுனைடெட் பேங்க்கும் ஒன்று சேர்ந்தது. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கூட எது சேர்ந்தது? ஓரியண்டல் பேங்க்கும் யுனைடெட் பேங்க்கும். ரெண்டாவது, கனரா பேங்க் கூட சேர்ந்த இன்னொரு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்க் கூட இணைஞ்சது. மூணாவது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட எந்த பேங்க் இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க்கு ப்ளஸ்ஸு கார்பரேஷன் பேங்க். ஆந்திரா பேங்க் அண்டு கார்பரேஷன் பேங்க் இந்த ரெண்டும் வந்து யூபிஐ கூட இணைஞ்சது. ஃபைனலி பேங்க் ஆஃப் பரோடா கூட எது இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனா பேங்க் அண்டு விஜயா பேங்க். தீனா பேங்க். தீனா வந்து அஜித் படம், விஜய் ரெண்டு பேரும் வந்து பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது 5வதா 2021 ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் கூட அலகாபாத் பேங்க் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. பாருங்க, இது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்வைரர் பேங்க்கு, செகண்ட் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பேங்க். ஓகேவா? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கூட எது இணைஞ்சது? ஓரியண்டல் அண்ட் யுனைடெட் பேங்க். கனரா பேங்க் கூட சிண்டிகேட் பேங்க். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா பேங்க் அண்டு கார்பரேஷன் பேங்க். பேங்க் ஆஃப் பரோடா கூட தீனா பேங்க் அண்டு விஜயா பேங்க். இந்தியன் பேங்க் கூட அலகாபாத் பேங்க். இதுதான் வந்து 2021 வரைக்கும் நடந்த சம்பவங்கள். 1770 ஆரம்பித்து 2021 வரைக்கும் நடந்த வரலாறு வந்து இதுதான். இது அழகாக படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு வந்து சரியான தகவல் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம்.
ஸோ மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாடா, பை பாய்.